தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் அனைத்து சரக்கு கப்பல்களுக்கும் 20% கட்டணம் விதிக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அறிவிப்பை ஈரான் கேலி செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இனிமேல் ஹார்மோஸ் ஜலசந்தியின் பாதுகாவலன் என்று அமெரிக்கா அழைக்கப்படும். இந்த ஆபத்தான பகுதியில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக கடந்து செல்லும் அனைத்து சரக்குகளின் மீதும் 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோருக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற டிரம்பின் கருத்து முற்றிலும் சரியானது. ஆனால் ஹார்மோஸ் ஜலசந்தியின் உண்மையான பாதுகாவலன் எப்போதும் ஈரான் தான் என்று தெரிவித்துள்ளார். தவிர அமெரிக்கா கேட்கும் 20% கட்டணம் மிகவும் அதிகம் என்றும், அவரை போல இல்லாமல் தாங்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்வோம் என்றும் டிரம்பின் திட்டத்தை கேலி செய்துள்ளனர். இந்த மோதலுக்கு மத்தியில் அமெரிக்க மத்திய கண்ட்ரோல் ரூம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜூலை 14 மாலை முதல் ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்களுக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் ராணுவ முற்றுகையை அமல்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட போது கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயரலாம் என உலக நாடுகள் கவலையில் ஆழ்ந்துள்ளன.